அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது வெளிநாட்டுல நர்ஸா வேலை செஞ்ச இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம். அது எந்த நாட்டில் நடந்துச்சு, எதுக்காக இவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோகமான சம்பவம் எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஏமன் நாட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்ம சொந்தமாக யாரோட துணையும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்களோட பார்ட்னராக நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த நாட்டில் உள்ளவங்களோட பார்ட்னரை சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஏமாற்றப்படலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பிளாக்மெயில் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் உள்ள கேரள மாநிலத்தில் பாலக்காட்டை சேர்ந்த 36 வயசான நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் நர்ஸா வேலை பார்த்துருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் தாதியா அதாவது நர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஏமன் நாட்டில் உள்ள தலால் அப்தோ மஹ்தி என்பவரோட சேர்ந்து ஒரு மருந்து கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த தலால் என்பவர் இந்த நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டு, அவங்களோட வருமானம், அதே போல் இந்த மருந்து கடையோட உரிமம் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஒருவேளை இவருக்கு மயக்க ஊசி போட்டால் நம்மளுடைய உடைமைகள் எல்லாம் திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி மயக்க ஊசி போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் இவங்க விஷ ஊசி போட்டு தான் தலால் அப்படிங்கிறவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு காவல்துறை 2017 இவங்களை சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2023 இந்த வழக்கை விசாரிச்ச ஏமன் நாட்டோட நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிமிஷா பிரியா இந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் இவங்களுடைய மனுவை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏமன் நாட்டோட நீதிமன்றம் திடீர்னு கடந்த ஜூலை 16 இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா மரண தண்டனை திடீர்னு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே நிமிஷா பிரியாவோட குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கு. உடனே இந்தியாவோட சமய தலைவரான அபுபக்கர் அவங்க தலால் அப்தோ மஹ்தி அவங்களோட குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஏமன் நாட்டில் உள்ள சிறை அதிகாரிகளோடும் அதே போல ஏமன் நாட்டில் உள்ள வழக்கறிஞர்களோடும் ஆலோசனை நடத்தி வருவதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கோட தொடக்கத்திலிருந்தே மத்திய அரசு தலையிட்டு அனைத்து உதவிகளும் செய்து வருவதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏமன் நாட்டில் சரியா அப்படிங்கிற சட்டம் அமல்ல இருக்கான். அதாவது இறந்தவரோட குடும்பத்துல இருந்து நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு வழங்கினா மட்டுமே இவர் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்டனையிலிருந்து இவர் விடுபட நாமும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.